பேக் டு மை சேனல். ஸோ நம்ம வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் அசிஸ்டன்ட் மசால்ஜி நைட் வாட்ச்மேன் சொல்லிட்டு பல்வேறுமான பணியிடங்களுக்கான நேர்முகத் தேர்வு அடுத்த வாரம் 14 மற்றும் 15ஆம் தேதி. ஸோ இந்த வீக் இல்லாமல் அடுத்த வீக்கில் இந்த நேரத்துக்கு நிறையா ஸ்டேட்டஸ் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். என்ன மாதிரியான நேர்காணல் கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க, என்ன முறையில் வந்து நடந்தது அப்படின்றது ஓரளவுக்கு வந்து நம்மளால் அசியூம் பண்ணியிருக்க முடியும். ஸோ இருந்தாலும் இந்த லாஸ்ட் டைமில் நிறைய விஷயங்கள் அப்படின்றத நம்ம வந்து தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்றது ஆல்ரெடி நடந்து முடிஞ்சாச்சு. ஸோ மீண்டும் ஒரு முறை சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு போகணுமா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து வந்து மாணவர்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ ஆல்ரெடி நான் வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். அதேமாதிரி நிறையா சேனல்லையும் சொல்லியிருக்காங்க. ஸோ சான்றிதழ் சரிபார்ப்புன்றது நிறைவடைந்தாலும் கூட அந்த நேரத்தில் போன முறை வந்து என்னென்ன சர்டிஃபிகேட் சரியாக நீங்கள் சப்மிட் பண்ணலையோ அதெல்லாம் வந்து திரும்பியும் உங்களுக்கு இமெயில் பண்ண சொல்லியிருப்பாங்க. அல்லது வந்து மறுநாள் வந்து நீங்கள் வந்து ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் செல்லுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்துகிட்டு போங்க. ஸோ அங்கேருந்து ட்ராவல் பண்ணி நீங்கள் ஒரு இடத்துக்கும் ப்ளேஸ் ஆகி வரதுக்கு டைம் எடுத்துரும். ஸோ மறுபடியும் மெயில் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுறாங்களா என்னன்றது நமக்கு அஃபிஷியலாக தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் அந்த என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அந்த நோட்டிஃபிகேஷனை மென்ஷன் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி சிவிக்கு எடுத்துகிட்டு போனீங்களோ, எல்லாரையும் நான் சொல்லலை, காமனாக குறிப்பிட்ட மாணவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்கன்னா அதை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க. இல்லை சார் நான் இருந்தாலும் சர்டிஃபிகேட்ஸ் பத்திரமா நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஸோ இது இல்லாமல் நம்ம ஜென்ரல் சர்டிஃபிகேட்ஸ் 10th 12th கம்யூனிட்டி இதெல்லாம் இல்லாமல் குறிப்பிட்ட சான்றிதழ்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சான்றிதழ்கள் என்ன அப்படின்னா நமக்கு இந்த வாய்மொழி தேர்வினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனவிழிப்பு நிலை, திறன்கள், மனப்பாங்கு, ஒழுக்க நெறிகள், பண்பு மற்றும் தகுதியுடைமை. ஸோ இதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூனா ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கேள்வியாக கேட்போன்றத மதிப்பெண் இதில் வந்து நம்ம கொடுக்கல, அனாலிசிஸில் வந்து கொடுக்கல. இப்போ நேர்முகத் தேர்வோ இந்த இதுக்கு முன்னாடி வந்து நடந்த செய்முறை தேர்வு, எழுத்துத் தேர்வு, இந்த 2 தேர்வுகள்லையுமே இந்தந்த பாடத்திட்டம் ஸோ இப்படி தான் வந்து நடக்க போகுதுன்றதை நமக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த நேர்முகத் தேர்வில் நாங்கள் நேர்காணலில் இந்த மாதிரியான கேள்விகள் வந்து கேட்போம், இந்த பாடப்பிரிவில் படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக வந்து கொடுக்கல. ஸோ அவங்க சொல்லியிருக்கிற விஷயங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ், நம்மளுடைய ஸ்கில்லு என்னென்ன இருக்கோ அதற்கான மதிப்பெண்களை நாங்கள் வழங்குவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஸ்கில்லை வந்து அங்கே ப்ரூவ் பண்ணுறதுக்கான ப்ளேஸ் தான் இந்த ஃபைனல் ரவுண்ட். ஸோ இந்த ஃபைனல் ரவுண்டில் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்றத வந்து பாருங்கள். ஸோ இதில் கொடுத்துருக்கிற சர்டிஃபிகேட்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அதற்கான கிரெடிட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பிட்டு சொல்ல போனோம் அப்படின்னா என்சிசி மற்றும் என்எஸ்எஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்கவுட்டு, வேறு வந்து அந்த தமிழ் இதில் வந்து பார்த்திங்கன்னா இலக்கிய மற்றும் இலக்கிய நடவடிக்கைகள் ஏதாவது மாவட்ட அளவில் மாநில அளவில் பங்கு பெற்றிருந்தீங்க அப்படின்னா அதற்கான சான்றிதழ்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இதை கொடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது இதில் காட்டலாம். ஸோ இது எதனால் இதை எப்படி வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வாய்மொழித்திறனுடைய நோக்கம்ன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. வாய்மொழி தேர்வு விண்ணப்பதாரர்களின் பொது உள்ளமைப்பு, திறமை, வெளிப்பாட்டிற்கான திறமை, பொது அறிவை புரிந்து கொள்வது ஆகியவற்றை தவிர விளையாட்டுத்திறன், தடகளத்திறன், என்சிசி, என்எஸ்எஸ், ஏசிசி சாரணர்கள் மற்றும் வழிகாட்டிகள் மற்றும் இலக்கிய நடவடிக்கைகள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கணக்கில் எடுத்துக்கொள்வோம் அப்படின்னா என்ன வழிமுறையில் எடுத்துக்குவாங்க பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஈக்குவலண்ட்டான குவாலிஃபிகேஷன் மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க. இப்போ 2 கேண்டிடேட் வந்து அந்த ஒரே மதிப்பெண்கள் ஒத்த மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத பார்ப்பாங்க. ஸோ என்னென்ன இருக்குது, என்சிசி வச்சுருக்கீங்களா, என்எஸ்எஸ் வச்சுருக்கீங்களா, அதே மாதிரி வந்து இந்த இலக்கிய மன்றத்தில் ஏதாவது கலந்து அதில் சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஏதாவது உங்களுக்கு கிரெடிட்ஸ் பாயிண்ட் கொடுக்க முடியுமான்றதை அனாலிசிஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸ் இருக்கிறதுனாலேயே எடுத்தவொடனே இவங்க சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்காங்க 5 மார்க் கொடுப்போம் 10 மார்க் கொடுப்போம்லாம் டிசைட் பண்ண மாட்டாங்க. ஸோ காமனாக பீப்புள்கிட்ட என்ன இருக்குது, ஸோ 2 பேரும் ஈக்குவலண்ட்டாக இருக்காங்க, இவங்களுக்கான ப்ரிஃபரன்ஷியல் என்ன கொடுக்கலாம். இப்போ ஈக்குவலண்ட்டாக இருக்கவங்கள போய் நீ போப்பா நான் அவங்கள எடுத்துக்கிறோன்றதை சொல்ல முடியாது. இதன் அடிப்படையில் இந்த ப்ரிஃபரன்ஷியல் அடிப்படையில் நாங்கள் கொடுத்துருக்கோன்றதை அவங்களும் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதனால் இந்த சர்டிஃபிகேட்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கான ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது உண்டு அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ வேறு என்ன இதில் சொல்லியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபைனல் இன்டர்வியூக்கு இந்த ஃபைனல் இன்டர்வியூடைய மதிப்பெண்கள் மொத்தமாக, அதாவது எழுத்துத் தேர்வு, செய்முறை தேர்வு, நேர்காணலுடைய மதிப்பெண்கள், இந்த 3 மதிப்பெண்களையும் டோட்டல் பண்ணி அதிலிருந்து வர கட் ஆஃப் தான் உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு ப்ளஸ் கட் ஆஃபாக இருக்க போகுது. ஸோ இந்த இன்டர்வியூவுக்கு மட்டும்தான் அப்படின்றது கிடையாது. ஸ்டார்டிங் எழுத்து தேர்வுலேருந்து ஃபைனல் ரவுண்டு வரைக்கும் உள்ள 3 மதிப்பெண்களையும் டோட்டலாக வேல்யூ பண்ணி 200 மதிப்பெண்களுக்கு எவ்வளவு அப்படின்றத வந்து அவங்க உங்களுக்கு ரிசல்ட்ஸாக கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன் 100 மார்க் நடந்தது, ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு 70 மார்க்குக்கு, இன்டர்வியூக்கு 30 மதிப்பெண்கள், டோட்டலாக 200 கொஷின். 200 மதிப்பெண்களுக்கு எவ்வளவு நீங்கள் வந்து அந்த கட் ஆஃப் ரீச் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டுமே இந்த வேலை வாய்ப்பு ப்ளஸ் வந்து அந்த கட் ஆஃப் அப்படின்றது ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்போ இந்த என்சிசி மற்றும் என்எஸ்எஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம்.
ஸோ இது நம்ம ஒரு டேட்டாவாகவே எடுத்திருக்கோம். தமிழ்நாடு கோர்ட் ரெக்ரூட்மெண்ட் என்சிசி என்எஸ்எஸ் கிளாரிஃபிகேஷன். ஸோ என்சிசி என்எஸ்எஸ் மட்டும் இல்லை, அது கொடுத்துருக்கிற என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அது சம்மந்தமாகவே நீங்கள் பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் இந்த என்சிசி என்எஸ்எஸ் ஒரு 60-50% பேர்கிட்ட வந்து இருக்கும். ஸோ பள்ளி லெவல்லையோ அல்லது கல்லூரி லெவல்லையோ வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான கிரெடிட் பாயிண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். டோட்டலாக 50-60ன்றது மொத்த மாவட்டத்தையும் நான் சேர்த்து சொல்கிறேன். செப்பரேட்டாக ஒரு மாவட்டத்தில் இவ்வளோ பேர் அவ்வளோ பேர்லாம் சொல்லலை. ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த தேர்வுக்கு விண்ணப்பிச்சிருக்கிற மாணவர்கள் அந்த கிட்டத்தட்ட வந்து எத்தனை பேர் 12,000 பேர்னு நினைக்கிறேன். 8200 பேர் வந்து அந்த ஃபைனல் ரவுண்டுக்கு வந்து போகிறாங்க. ஸோ அந்த நபர்களுக்கான இந்த ஒரு விஷயத்தை தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து தமிழ்நாடு மாவட்ட ஆட்சேர்ப்பு தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்காக சொல்லியிருக்கேன். நீதிமன்றத்தினுடைய ஆட்சேர்ப்பு, அலுவலக உதவியாளர், காவலர், அப்புறம் வந்து மசால்ஜி போன்ற பல்வேறு விதமான பணியிடங்கள். இதில் என்சிசி மற்றும் என்எஸ்எஸ் சான்றிதழ் நேரடி முன்னுரிமை இல்லை அப்படின்றத சொல்லியிருக்கேன். எதனால் நேரடி முன்னுரிமை, எதெல்லாம் நேரடி முன்னுரிமைன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இது இல்லை, ஏன் இல்லைன்றது தெரியும். ஸோ நேரடி முன்னுரிமைனா உங்களுக்கான அந்த அதாவது அரசு பணியில் வந்து முன்னுரிமை பட்டியல்னு சொல்லிட்டு அரசால் கெசட்டடில் வெளியிட்டிருப்பாங்க. ஸோ என்னென்ன அப்படின்னா முதல் தலைமுறை பட்டதாரி, அப்புறம் வந்து கொரோனாவால் பேரண்ட்டை இழந்தவங்க, அப்புறம் வந்து அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படித்தவங்க, அப்புறம் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனு, டிசபிலிட்டி, டெஸ்டிடியூ விடோ, ஆதரவற்ற விதவைகள், அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து ப்ரியாரிட்டி கேட்டகரி. இப்போ இதில் வந்து ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு பிஎஸ்டிஎம், அதாவது அரசு பள்ளியில் தமிழ் மீடியம் இல்லாமல் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இருக்குது. ஸோ தமிழ் வழியில் படித்தோம் அப்படின்றதுக்கான பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட், இதெல்லாம் வந்து ப்ரிஃபரன்ஸு. ஸோ ப்ரியாரிட்டி கிடையாது, ப்ரிஃபரன்ஸ். இப்போ அதே அந்த ப்ரிஃபரன்ஸ் வரிசையில் தான் வந்து நமக்கு என்சிசி என்எஸ்எஸும் இருக்குது. அவங்க கொடுத்துருக்கிற அந்த இலக்கியமன்ற சர்டிஃபிகேட்ஸும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான கிளாரிஃபிகேஷன். இதில் முன்னுரிமை இல்லாதது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேர்வு அறிவிப்புகளில் குறிப்பிட்டுள்ள முன்னுரிமை பிரிவுகளின் கீழ் என்சிசி மற்றும் என்எஸ்எஸ் சான்றிதழ்கள் வருவதில்லை. எழுத்துத் தேர்வில் பெறும் மதிப்பெண்கள் அடிப்படையில் நீங்கள் பரிசீலிக்கப்படுவீர்கள். ஃபைனல் ரவுண்ட் வந்து உங்களுக்கு ரிட்டன் மார்க்கு, ப்ராக்டிக்கல் மார்க்கு, அந்த இன்டர்வியூ மார்க் மூணுத்தையும் அனாலிசிஸ் பண்ணி அதற்கு பிறகு உங்களுக்கான ப்ரிஃபரன்ஷியல் தான் இந்த என்சிசி என்எஸ்எஸ். நேர்காணலின் போது கூடுதல் தகுதி. இருப்பினும் நேர்காணலின் போது உங்களுடைய என்சிசி மற்றும் என்எஸ்எஸ் சான்றிதழ்கள் கூடுதல் தகுதியாக கருதப்படும். இது உங்கள் ஒட்டுமொத்த மதிப்பீட்டில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அதாவது எப்படின்னா, உங்களுடைய ஃபைனல் ரவுண்டில் ஈக்குவலண்ட்டான குவாலிஃபிகேஷன் எல்லாருமே இருக்காங்க அப்படின்றப்ப இந்த என்சிசி என்எஸ்எஸ் கிரெடிட் ஒரு அரௌண்ட் நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 22 மார்க் வச்சுருக்காங்க ஒரு கேண்டிடேட், 2 கேண்டிடேட்டுக்கும் 22 மார்க் இருக்குது அப்படின்னா இந்த ஃபைனல் ரவுண்டு, அதாவது 30 மதிப்பெண்களுக்கு தான் இந்த என்சிசி என்எஸ்எஸை வேல்யூ பண்ணுவாங்க. இந்த 30 மதிப்பெண்களுக்கு என்சிசி என்எஸ்எஸ் மார்க் இருக்குது அப்படின்னா உங்களுக்கான மார்க் கிரெடிட் மார்க்காக 1 மார்க் அல்லது 2 மார்க் வந்து கொடுக்கலாம். ஸோ என்சிசி என்எஸ்எஸ் இருக்குது, அந்த இலக்கிய மன்றத்தில் கலந்துருக்கீங்க அப்படின்றப்ப அந்த ஈக்குவலண்ட்டான இருக்கிற இந்த இன்டர்வியூ மார்க்கில் 2 மார்க்கோ 1 மார்க்கோ எக்ஸஸாக கொடுக்கலாம். ஸோ அதை வந்து மார்க் நாங்கள் கொடுப்போன்றதை எங்கேயும் தெளிவுபடுத்தலை, முன்னுரிமை கொடுப்போன்றதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரிஃபரன்ஷியல் முன்னுரிமை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து என்சிசி என்எஸ்எஸ்ஸில் மாணவராக இருந்திருந்தால் உங்கள் பயிற்சி, நீங்கள் கலந்து கொண்ட முகாம்கள், அதாவது இப்போ அந்த சர்டிஃபிகேட் மட்டும் இல்லாமல் கேம்ப் சர்டிஃபிகேட், என்எஸ்எஸ் என்சிசிலாம் கேம்ப் போடுவாங்க. ஸோ அந்த கேம்புக்கான சர்டிஃபிகேட் இருந்தாலும் உங்களுக்கான தகுதி மதிப்பெண்கள் அப்படின்றது கூடுதலாக கிடைக்கும். என்எஸ்எஸ் என்சிசியில் செய்த சமூக சேவை மற்றும் தன்னார்வலின் பணி உங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்ட உதவும். ஸோ ஜென்ரல் கேண்டிடேட் இருக்காங்க, என்சிசி என்எஸ்எஸில் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றத அங்கே வந்து வேல்யூவேட் பண்ணுவாங்க. என்சிசி மற்றும் என்எஸ்எஸ் சான்றிதழ்களில் நேர்காணலில் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் எழுத்து தேர்வு, செய்முறை தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும். அதாவது ஃபைனல் ரவுண்டு ஈக்குவலண்ட்டான குவாலிஃபிகேஷன் இருக்குது, ஒரே ஒத்த மதிப்பெண்கள் இருக்காங்க அப்படின்றப்ப தான் இந்த ப்ரிஃபரன்ஷியல்ன்றது உங்களுக்கு வேல்யூ ஆகுன்றதை சொல்லியிருக்கேன். நேர்காணலின் போது என்சிசி அந்த வைவா வைஸ் விண்ணப்பதாரர்கள் விளையாட்டு திறன் மற்றும் ஸ்கவுட்டு, என்எஸ்எஸ் போன்ற இலக்கிய செயல்பாடுகள் போன்றவை கவனத்தில் கொள்ளப்படும். நேர்முகத் தேர்வுடைய முக்கிய அந்த ஃபைனல் ரவுண்டப்போ இந்த ப்ரிஃபரன்ஷியல் வந்து உங்களுக்கு வேல்யூ பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது முக்கிய குறிப்பு. ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, நேர்முகத் தேர்வு என்சிசி ஏ சான்றிதழ் வைத்திருப்பது உங்களுடைய ஒழுக்கம் மற்றும் தலைமை பண்பை காட்டுகிறதுன்னு சொல்லிட்டு அது ஒரு வேல்யூ பண்ணி வச்சுருக்காங்க. நேர்முகத் தேர்வின் போது விண்ணப்பதாரரின் கூடுதல் தகுதிகளை என்சிசி என்எஸ்எஸ் போன்றவை அதிகாரிகள் கவனிப்பார்கள். இது உங்களின் ஒட்டுமொத்த நற்பெயரை உயர்த்த உதவும். ஸோ என்சிசியில் நிறையா சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது, ஏ, பி மற்றும் சி 3 பிரிவு இருக்குது. இதில் நீங்கள் வந்து எந்த கேடட்டில் இருக்கீங்க அப்படின்றத வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஸோ இப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டிலலாம் அந்த கிரேடுக்கு வந்து மதிப்பெண்கள் அப்படின்றது தனித்தனியாக இருக்குது. இப்போ என்சிசியில் சி சர்டிஃபிகேட் தான் உயர்ந்த சர்டிஃபிகேட். அப்போ வந்து அந்த காலேஜ் லெவலில் சி சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு 3 மதிப்பெண்கள் கொடுப்பாங்க. அப்போ வந்து பி வச்சுருக்கவங்களுக்கு ஒரு 2 மதிப்பெண்கள் கொடுப்பாங்க. இப்போது ஏ வச்சுருக்கவங்களுக்கு 1 மதிப்பெண்கள் கொடுப்பாங்க, இல்லை 0.5 கொடுப்பாங்க. ஸோ இது ஒரு போர்டை பொறுத்து மாறும். இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது டிஎன்யூஎஸ்ஆர்பி. ஸோ அந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் போர்டில் அதை பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. அதேமாதிரி நமக்கு எஸ்எஸ்சி மாதிரியான ஜிடி லெவல் போஸ்ட்டோ இல்லை வந்து
மத்திய அரசில் உள்ள இந்த பாதுகாப்பு படைப்பிரிவில் வந்து இந்த என்சிசி என்எஸ்எஸ்க்கு தனியான கிரெடிட்ஸ் வந்து இருக்குது. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இதை வந்து ப்ராப்பராக கைடன்ஸ் பண்ணலை. நீதித்துறையில் ஒரு முன்னுரிமையோ ப்ரிஃபரன்ஸோ வந்து கொடுக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த வாட்ச்மேன் போஸ்ட் இருக்குல்ல, ஸோ இதில் கொடுத்துருக்கிற வாட்ச்மேன் பணியிடத்துக்கான ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது என்சிசி பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன தடவை செலக்ட் ஆன மாணவர்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ நான் வாட்ச்மேன் போஸ்ட் வந்து என்சிசி இருந்ததுனால எனக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க, நான் வந்து அது எனக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் வந்து கருத்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அனைத்து மாணவர்களும் சரியான முறையில் வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து நீட்டாக பண்ணிட்டு போங்க. ஸோ நேர்முக தேர்வில் எல்லாருமே நல்லபடியாக பண்ணணும். கண்டிப்பாக உங்களுக்கான கைடன்ஸ் ஸோ அந்த டே டு டே அப்டேட் அப்படின்றது நமக்கு வந்து உங்களுக்கு இமீடியட்டாக வந்து கிடைக்கும். ஸோ எல்லோரும் அதை வந்து போயிட்டு வந்தவங்க வந்து வெக்ஸ் ஆகக்கூடாது. ஸோ எப்படின்னா எல்லாருக்கும் இந்த காமனான கொஷின்ஸ் தான் கேட்பாங்கன்றது கிடையாது. எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். ஸோ அதனால் வந்து கொஷின் லீக் ஆகிடுச்சு, இது வந்து மறுநாள் போகிறவங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்குன்றதுலாம் நமக்கு வந்து இது கிடையாது. ஸோ அவங்க போர்டுக்கே தெரியும். இப்போ வந்து நம்ம கேள்வி கேட்போம், மறுநாள் அவங்களுக்கு தெரியாதா, இவ்வளவோ சோஷியல் நெட்வொர்க் இருக்குது, ஸோ இந்த கேண்டிடேட்டே வெளியில் போய் சொல்லலான்றதுலாம் அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க. எப்படி வேணாலும் அந்த செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால் இதுதான் கேட்பாங்க, இப்படி போங்க அப்படின்றதெல்லாம் யாருமே கெஸ் பண்ண முடியாது. பொதுவாக இந்த கீழ்நிலை பணியிடம் அப்படின்றப்ப உங்களுக்கான ஜென்ரல் கொஷின்ஸ் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். ஸோ தலைமை நீதிபதி யார், ஆளுநர் யார், அப்புறம் வந்து ஜனாதிபதி யார், இந்த மாதிரியான கேள்விகள் தான் வந்து காமனாக கேட்பாங்க. ஸோ அதனால் இந்த பணியிடத்துக்கு இந்த கொஷின்ஸ் தான் அப்படின்றது நம்ம ஓரளவுக்கு அஸ்யூம் பண்ண முடியும். பொதுவாக கேட்குற கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடந்த காலங்களில் கம்பேர் பண்ணும்போது உங்களை பற்றின சிச்சுவேஷன்ஸ் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ஜாபை வந்து ஸ்கிப் பண்ணாமல் இருப்பீங்களா, கடைசி வரைக்கும் ஃபுல்ஃபில்லாக இருப்பீங்களான்றது தான் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இது என்சிசி என்எஸ்எஸ் எக்ஸஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க கையில் இருந்தது அப்படின்னா 2 செட்டு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கோங்க, ப்ளஸ் ஒரிஜினல் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். ஸோ ஜெராக்ஸ் எடுக்க சொன்னீங்கன்னா ஜெராக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் காப்பீஸை வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. அங்கே செக் பண்ணாங்கன்னா உங்களுக்கான வேல்யூவேஷன் எல்லாமே போயிடும். ஸோ இது இருக்குது, நான் வந்து இப்போதைக்கு அடிச்சுட்டு போனேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும். உங்களுடைய தகுதியை அங்கே வந்து ப்ரூவ் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ இதில் வந்து கிடைக்கிதுன்றப்ப ஸ்கில் சர்டிஃபிகேட் அடிஷ்னலாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கான வேல்யூன்றது ரிஜெக்டட் ஆயிரும். ஒரிஜினல் நீங்கள் கஷ்டப்பட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கான வேல்யூ கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் இந்த ஒரு பொசிஷன் கடைசி டைமில் இந்த 1 வீக்கில் கண்டிப்பாக என்னென்னலாம் பார்த்துட்டு போகணுன்றதை நம்ம சேனலை வந்து அப்டேட் பண்ணுறேன். தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கிளாரிஃபிகேஷன்றது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைனா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.